ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் 21 திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த சுபதினம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நவமி திதியோட இருக்கு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கார். ஒரு வீக் பிகினிங், அதனால கொஞ்சம் உங்க எல்லாருக்குமே ஒரு வேலை பலு அதிகமாக இருக்கும். வேலைனால சில அலைச்சல்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி அடையலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்னைக்கு நன்மையை தரும். வழக்கு விசாரணை இருப்பின் அதை ஒத்தி வைப்பது நல்லது. குடும்ப விஷயங்கள், அதுவும் குறிப்பா சொத்து சம்பந்த விஷயங்களை பேசாமல் இருக்கலாம். திங்கட்கிழமை திருவோணமான இன்று பெருமாளை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்று விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்க. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன், ராகு, சனி, புதன் இந்த கிரக அமைப்போடு இருக்கிறதுனால பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சில விரைய சுப செலவுகளும் காத்திருக்கிறது. குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்கள் திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை வணங்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகிறது. எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடியும். இன்னைக்கு எந்த வேலையிலையுமே சற்று நிதானித்து செயல்படுவது நல்லது. மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் இன்றைய நாளில் சற்று எதிலையும் நீங்கள் நிதானித்து செயல்படுவது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகள் திருப்திகரமாக முடியும். மாலை நேரத்தில் நண்பர்களின் உதவி மனசுக்கு திருப்தியை தரும். கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் பரஸ்பரமும் ஏற்படும். செவ்வாய் சந்திரன் பார்வை இருப்பதனால் சந்திர மங்கள யோகத்துடன் அமைந்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை சில பேருக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கலாம். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்கள் திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது சிறப்பு. சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகமும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு குடும்பத்தில் சுபீட்சத்தை கொடுக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். இந்த சிம்மராசி அன்பர்கள் இன்று திருவோண நட்சத்திரம், சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். இன்றைய நாளில் பெருமாளையும் தாயாரையும் வணங்கி கருட பகவானுக்கு தீபம் ஏற்றவும். கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் திருப்திகரமாகவே முடிவடையும். இன்றைய நாளில் சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு திருவோண நட்சத்திரமான இன்று பெருமாளினுடைய அனுகிரகத்தோடு நாளை தொடங்கலாம். துலாம் ராசி நேயர்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கைக்கு வந்து சேரும். வியாபார விரிவாக்கம் மற்றும் வியாபாரம் புதிதாக தொடங்குவது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைப்பது நல்லது. இன்றைய நாளில் காதல் வாழ்க்கையில் காதலர்களிடையே சில சண்டைகளும் வாக்குவாதங்களும் வரலாம். ஒரு சிலருக்கு பிரிவினைகள் வரவும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவை. இந்த துலாம் ராசி அன்பர்கள் இன்று விநாயகரையும் மற்றும் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு இனிப்பான செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு சாதகமான பதில்களே வரும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருந்து வந்த போராட்டங்கள் மாறும். உங்களினுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருந்து வந்த சந்தேகங்களும் குழப்பங்களும் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தாரிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும். இன்றைய நாளில் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும். விளையாட்டு துறையில் இருப்பவர்களும் மற்றபடி குழந்தைகளின் விளையாட்டு துறையில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் இன்று பைரவருக்கு சென்று தீபம் ஏற்றுவதும் நல்லது.
மகர ராசி அன்பர்கள் இன்று அன்னதானங்கள் செய்யவும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றலாம். இன்று பசுமாடுகளுக்கு கீரை வாங்கி கொடுப்பதோ அல்லது பச்சை காய்கறிகள் வாங்கி உணவளிப்பதோ சிறப்பு. மகர ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்களும் குழப்பங்களும் மாறும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப சண்டைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். என்று குழப்பங்கள் தீர்ந்து மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. பெருமாளை வணங்குவது சிறப்பு. கும்பராசி நேயர்கள் இன்று விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் உண்டு. கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ தவிர்க்கலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கும்பராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சுமை குறையும். இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மீனராசி நேயர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். நண்பர்களால் இன்று சற்று மன சஞ்சலங்களும் குழப்பங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளாலும் உங்களுக்கு மன சஞ்சலங்களும் வீண் விரயங்களும் ஏற்படும். என்று உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைய பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது. பெருமாள் ஆலயத்தில் இன்று துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும். பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சிறப்பு.